ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஷார்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போனால் கூகுள் ஷீட்டில் எப்படி ஒரு ஜியோகிராஃப் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி வைஸ் சாஃப்ட்வேர் சோல்டு பண்ண, அதாவது சாஃப்ட்வேரோட லைசன்ஸு சோல்டு பண்ண நம்ம டேட்டா வச்சுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் 10 கண்ட்ரியோட டேட்டா இருக்குது. ப்ளஸ் அங்கே எத்தனை எத்தனை சாஃப்ட்வேர் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவும் நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம ஒரு ஜியோகிராஃப் சார்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது A1ல இருந்து B11 வரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்டா வர்ற சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட் தான் வந்திருக்குது. அது கண்ட்ரி வைஸ் ஸ்பிளிட் அப் காட்டுறதுக்கு அது நம்மளுக்கு பை சார்ட் வந்திருக்குது. ஆனால் நான் எனக்கு தேவை ஜியோகிராஃப் சார்ட். நான் என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே நான் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன். சின்ன பண்ணினதுக்கப்புறம் இதை 3 பட்டனை தொட்டு எடிட் சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் இந்த செட்டப்பில் பக்கத்தில் உள்ள இந்த கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சார்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, செட்டப் வந்து சார்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த செட்டப்பில் போயிட்டு பை சார்ட்டுக்கு பதிலாக கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி மேப் அப்படிங்கிறதுல ஜியோ சார்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜியோ சார்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மேப்பை வைஸ் உள்ள சார்ட் வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட்டை நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கண்ட்ரி மட்டும் இது தெரிய வைக்கிறது, எப்படி டேட்டா லெவல் ஆட் பண்ணுறது, இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது வரையும் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை ஷார்ட்ஸோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.